பாருங்கோ இரவு வானத்துல காணக்கூடியது என்ன நிலா நட்சத்திரம் உடுக்கள் என்ன உடுக்கள் இதை விட அந்த சில நேரத்துல பால்வெளிகள் இருக்கும் என்ன ஓ உடுக்கள் பிள்ளைகள் இதுல மாறி அடிபட்டுட்டது உடுக்கள் இல்ல இது என்ன முகில்கள் இரவு வானத்திலேயும் முகில்களை நாங்கள் அவதானிக்கலாம் இதுல மாறி வந்துட்டு பிள்ளைகள் உடுக்கள் முகில்கள் வரும் என்னண்டு நிலாவில்லை என்ன சந்திரன் வெளிச்சத்துல வந்து இந்த மேகங்களை முகில்களை நாங்கள் அவதானிக்கலாம் ஏன்னா சந்திரன் இருந்துன்னு சொன்னா மேகங்கள் தெரியும் இரவில எங்களுக்கு வடிவா இரவில வெளியில வந்து நின்று அவதானிச்சு பாத்தீங்களான்னு சொன்னா தெரியும் ஏன்னா சந்திரன் இருக்கிற நேரத்துல இந்த முகில்கள் அசந்து செல்வதை நாங்கள் காணலாம் மற்ற நேரத்துல இப்ப சந்திரன் இல்லாமல் என்ன இரவு நேரத்துல அவதானிக்க முடியாது தெரியாது இரவுல மேகங்கள் நிரம்பி செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம் சரியா அப்ப இப்ப பகல் வானம் இரவு வானத்துல நீங்கள் அவதானிக்கக்கூடியதை பற்றி பார்த்தாச்சு அடுத்தது பாருங்கோ அதுல இடியறக்கா பாருங்க பிள்ளைகள் என்ன நீங்கள் இதை அவதானிச்சு ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த கிழமை என்ன இப்ப நாளைக்கு 19ஆம் தேதியிலிருந்து வார ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த திகதி போட்டு நீங்கள் இது ஒரு அட்டவணையில எழுதி போட்டு வானத்துல நடக்கிற இரவு வானம் அப்படி இருந்தது பகல் வானத்துல என்ன இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் இதே மாதிரி ஒரு அட்டவணை ஒன்று கொப்பியில செய்யும் சரியா பாருங்க முதலாவது திகதி போடுவீங்கள் டீச்சர் 2ஆம் தேதி போட்டிருப்பேன் நான் உதாரணத்துக்கு இது செய்து காட்டியிருக்கேன் முதலாவது பாருங்க பகல் வானத்துல ஏன்னா பகல் வானத்துல உங்களுக்கு நீங்கள் இப்ப பகல் அவதானிப்போம் சூரியன் உதிச்சிருக்கோம்னு பார்ப்போம் இப்ப மழை நேரம் வந்தபடியா உங்களுக்கு எல்லா நேரமும் சூரியன் உதிக்காது ஏன்னா சூரியன் தெரியாது சரியா அப்ப சூரியன் உதிச்சு உள்ளது ஒன்று தெரியும் அடுத்தது வானத்துல முகில்கள் இருக்கும்னு சொல்லி பார்க்கவும் அப்ப நீங்கள் இன்றைக்கு அவதானிச்சுட்டு எழுதுவீங்கள் சூரியன் உதிச்சிருக்கோ வானத்துல முகில்கள் இருக்கும்னு பார்த்துட்டு அதை என்னன்னு போடுவீங்க ஓமண்டா ஆமண்டா ஆமண்டு இல்லையாண்டு போடுவீங்க அடுத்தது மழை நாள் ஏன்னா மழை நாள் இரவு வானத்துல மழை நாள்ண்டா இரவு வானம் அப்படி இருக்கு ஏன்னா மழை நாள்னு சொன்னா இருந்து காணப்படும் இல்லையான்னு சொன்னா என்ன மழை நாள் இல்லையான்னு சொன்னா ஏன்னா இரவு வானத்துல ஒன்றும் தெரியும் ஏன்னா இரவில வளமையாவே வானம் அப்படி இருக்கும் இரவா இருக்கும் ஆனா சந்திரன் இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் என்ன வெளிச்சம் தெரியும் அடுத்தது பாருங்கோ சந்திரன் தோன்றியுள்ளார் ஏன்னா எல்லா நாளும் சந்திரன் இருக்காது அப்ப நீங்கள் சந்திரன் தோன்றி இருந்தா ஆமண்டு போடணும் இல்லையான்னு சொன்னா இல்லையாண்டு போடணும் அடுத்தது நட்சத்திரம் ஏன்னா நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க இரவு வானத்துல அவதானிக்கிற நேரத்துல உங்களுக்கு நட்சத்திரம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க நட்சத்திரம் இருக்கண்டு போகணும் இல்லையான்னு சொன்னா இல்லையாண்டு எழுதும் இது நீங்கள் ஒரு அட்டவணையா போட்டு இந்த 19, 20, 21, 22 அந்த 4 நாளும் நீங்கள் எழுதி ஏன்னா கொப்பியில அவதானிச்சதை எழுதி வைப்போம் சரியா நாங்க ஸ்கூல் தொடங்கினப்பாக நான் இது பார்ப்பேன் சரியா விளங்கிட்டுதா ஓ இது உங்களோட புத்தகங்கள்ல இருக்கும் பிள்ளைகள் அதை அந்த அட்டவணையை பார்த்துட்டு செய்யும் சரியோ அடுத்தது பாருங்கோ இரவில மலர்ற மலர்கள் ஏன்னா நீங்கள் இது அவதானிச்சிருப்பீங்கள் இதுல ஒரு எழுத்துக்குள்ள வந்து இரவில மலர்ற மலர்கள் தெரியுமா நீங்க தரம் 1, 2ல படிச்சிருப்பீங்க ஏன்னா இரவில மலர்களை பற்றி ஏன்னா இரவில மலர்கள் வந்து வெள்ளையா இருக்கு ஏன்னா வெள்ளை நிறத்துல தான் அதிகமாக இரவில பூக்கள் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் வாசனை உடையதா இருக்கு ஏன்னா வாசனை உடைய பூக்களா இருக்கு மற்றது வெள்ளை நிறத்துல காணப்படும் சரியா அப்ப நீங்கள் இந்த மல்லிகை தெரியும் உங்களுக்கு மல்லிகை முல்லை ஏன்னா கடுகுல் இதை விட அந்த மல்லிகை வகைகள் இருக்குதானே பவள மல்லிகை குண்டு மல்லிகை என இவ்வாறான அந்த மல்லிகை பூக்கள் எல்லாம் இரவில மலர் சரியா இதுகள் வாசனை உடையதாக இருக்கும் மற்றது வெள்ளை நிறத்துல காணப்படும் சரியா மல்லிகை முல்லை கடுகுல் பவள மல்லிகை குண்டு மல்லிகை என இதெல்லாம் இரவில மலர்ற மலர்கள் சரியா இது கேள்விகளுக்கு உங்களுக்கு அதிகமாக இது எல்லா தரம் 5 மட்டும் கொளுத்துவ நீங்க இது அவதானமா படிச்சு வச்சிருக்கோம் சரியா பாருங்கோ மல்லிகை முல்லை கடுகுல் அதை விட பவள மல்லிகை குண்டு மல்லிகை ஏன்னா இதையெல்லாம் இரவில மலர்ற மலர்கள் சரியா அடுத்தது பாருங்கோ காலையில பூக்குற பூக்கள் ஏன்னா காலையில
பூக்குற பூக்கள் இது நிறைய ஏன்னா அதிகமான பூக்கள் வந்து காலையில தான் பூக்குறோம் ஏன்னா பூக்கள் எல்லாம் இப்ப பூக்குற காலையில தான் பூக்கும். அதை விட மாலையில ஒரு பூ பூக்குறாரு என்ன பூ அந்தி மந்தார் ஏன்னா 4 மணி பூ வந்து சொல்றது எப்ப பூக்குறாரு மாலையில பூக்குறாரு ஏன்னா அந்தி மந்தாரை பூ வந்து சொல்றாரு சரியா. அது 4 மணி பூ வந்து சொல்றாரு மாலையில் பூக்குற பூ. சரி இது வந்து இவ்வளவும் காலையில மலர்கள் நிறைய இருக்கு ஏன்னா காலையில பூக்கள் நிறைய இருக்கு. இதுல நான் கொஞ்சம் தந்திருக்கிறேன். தாமரை, ரோசா, என்ன சூரியகாந்தி, செம்பருத்தி, எக்ஸோரா, அலரி, நித்திய கல்யாணி இதை விட நிறைய பூக்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் சரியா. காலையில பூக்குற பூக்கள் சரியா பாத்துட்டீங்களா. அடுத்தது பாருங்க இரவு வேளையில் நடமாடும் பிராணிகள். இரவில நடமாடுற பிராணிகள் தெரியுமா உங்களுக்கு? இரவில நடமாடுற பிராணிகள் படிச்சிருப்பீங்க ஏன்னா இரவில நாங்கள் உண்மை சூழ உள்ள பிராணிகள் எல்லாம் பாடத்துல 2ஆம் பாடம் ஏன்னா உண்மை சூழ உள்ள பிராணிகள் பாடத்துல இதெல்லாம் இரவில நடமாடுற பகல்ல நடமாடுற பிராணிகள் எல்லாம் நாங்கள் படிச்சனாங்க ஏன்னா பாருங்கோ வௌவால் ஏன்னா வௌவால் இரவில நடமாடுற. அடுத்தது ஆந்தை, எலி ஏன்னா எலியெல்லாம் உங்களோட வீட்டுல தெரியும் எல்லாம் இரவெல்லாம் நீங்க லைட் எல்லாம் மூவ் பண்ணி போட்டு எல்லாம் படுத்த அப்புறம் சத்தம் கேட்கும் ஏன்னா இரவில நடமா. அதே மாதிரி நுழாம்பு ஏன்னா நுழாம்பு அதிகமாக என்ன இரவில தான் என்ன பந்தங்களுக்கு இரவில தான் கிடைக்க வர கூட இரவில அதை விட காலையிலையும் ஏன்னா அந்த நுழாம்பு நுழாம்புகள் பகல்ல கிடைக்காது சரியோ. அப்ப இரவில நடமாடுற பிராணிகள் வந்து வௌவால், ஆந்தை, நுழாம்பு, எலி இதை விட மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி அப்ப நடமாடுற இரவில ஏன்னா திரிகிற பூ பிராணி அது தெரியும் தெரியும்ல. அப்ப இரவில மலர்ற பூ இரவில நடமாடி திரிகிற பிராணிகள் வந்து வௌவால், எலி என்ன ஆந்தை, நுழாம்பு என்ன இவையெல்லாம் இரவில நடமாடி திரிகிற பிராணிகள். அடுத்தது பாருங்கோ பகல் வேளை என்ன பகல்ல கூடுதலா எல்லாம் என்ன பகல்ல வௌவால் அந்த ஆந்தை அதுகள்லாம் இரவில நடமாடுறது. ஆனா பகல் வேளை என்ன அதிகமாக பகல் வேளையில நடமாடுற பிராணிகள் என்ன ஆடு, மாடு, புறா, கோழி என்ன கிளி, காகம், பறவைகள் எல்லாம் கூட பகல்ல தான் நிறைவேறது சிலம் நிறைவேறச்சலும் நடமாடி திரிகிற எல்லாம் என்ன பகல் வேளை பெரிய பறவைகள் எல்லாம் என்றது இந்த பிராணிகள் எல்லாம் வந்து பகல் வேளையில நடமாடி திரியும். பார்த்துட்டீங்களா? என்ன ஆடு, புறா இதுல கிட்ட கொஞ்சம் பிராணி போட்டிருக்கேன். இதை விட உங்களுக்கு நிறைய பிராணிகள் தெரியும் பகல்ல நடமாடுற பிராணிகள் என்ன ஓணான், மாடு, கிளி இந்த பறவைகள் என்ன சிட்டுக்குருவி என்ன இதெல்லாம் பகலையில நடமாடுற பிராணிகள் சரியா. அடுத்தது பாருங்க உங்களோட சுற்றான சூழல் ஏன்னா சூழல் வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கிறதா இல்ல ஏன்னா சூழல்ல வெப்பநிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது வேறுபாடு இருக்கும் ஏன்னா மழை பெய்யுற நேரம் உங்களுக்கு வெப்பம் குறைவாக இருக்கும் ஏன்னா பகல் வேளையில வச்சது வந்து வெப்பம் அதிகமாயிருக்கு. கால வேளையில கொஞ்சம் வெப்பம் குறைவா இருக்கு. மதியம் வேற சூரியன் உதிச்சிருக்கிற நேரத்துல மதியத்துலதான் வந்து ஏன்னா உங்களுக்கு வெப்பம் வந்து எப்படி இருக்கும் நல்ல தெரியாது. சூரியன் உதிச்சிருக்கிற நேரத்துல வெப்பம் அதிகமாக காணப்படும் ஏன்னா பகல் வேளையில பகல்ல மதிய நேரத்துல பிறகு பின்னேரம் செல்ல செய்யும் அந்த வெப்பம் குறைஞ்சு கொண்டு போகும் ஏன்னா வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகும். கால வேளையிலையும் அதே மாதிரி வெப்பம் சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரம் ஏன்னா வெப்பம் குறைவா இருக்கும். அது மதியம் செல்லத்தான் எங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு சரியோ. அப்ப பாருங்கோ சூழல்ல வெப்பநிலை ஏன்னா காலை வேளையில வெப்பம் சற்று குறைவாக காணப்படும். இது நீங்களே அவதானிச்சிருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க ஏன்னா மதியத்துல எல்லாம் வீட்டையெல்லாம் மிதிக்கலாம் இருக்கு. நாங்க பேன் எல்லாம் போட்டிருப்போம் சூரியன் உதிக்கிற நேரத்துல ஏன்னா சரியான வெயிலா வெப்பையா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க பகல் வேளையில வெப்பம் அதிகமாக இருக்கு ஏன்னா பகல் வேளையில வெப்பம் அதிகமாக காணப்படும். சூரியன் முகில்களால மறைக்கப்படும் ஆனா சூரியன் எங்களுக்கு ஒளி அந்த விரைக்குள்ளான் எங்களுக்கு அது வெப்பம் ஏன்னா வெப்பமா இருக்கும்.
சூரியன் மறைஞ்சிருக்கிற நேரத்துல என்னவா இருக்கும் வெப்பம் குறைவாக காணும். ஏன்னா முகில்களால மறைக்கிற நேரத்துல எங்களுக்கு வெயில் படாது, அப்ப என்ன செய்யும் வெப்பம் குறைவா இருக்கு. அடுத்தது பனி காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் பனி குளிர், ஏன்னா பனி காலம்னா குளிர் காலத்துல வெப்பம் குறைவா இருக்கு. இரவுல விடிஞ்ச பிறகு ஏன்னா குளிக்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு சரியான குளிரா இருக்கும். பனி காலங்கள்ல வெப்பம் குறைவாக காணும். அடுத்தது இரவு வேளை, ஏன்னா இரவு வேளையில என்ன வெப்பம் குறைவாக காணப்படும். இரவுல வளமையாக என்ன வெப்பம் கூட இருக்கிறது, பகல் மாதிரி இரவுல இருக்கிறதோ இல்லை. ஏன்னா பகல் வேளையில வெப்பம் குறைவாக காணப்படும். சரி, அப்ப பாருங்க சூழல்ல வெப்பநிலையில உள்ள வேறுபாடுகள் வந்து காலை வேளையில வெப்பம் சற்று குறைவாக காணப்படும், பகல் வேளையில வெப்பம் அதிகமாக இருக்கும். மற்ற சூரியன் முகில்களால மறைக்கப்படும் போது வெப்பம் குறைவாக இருக்கும். அடுத்தது பனிகாலங்கள்ல வெப்பம் குறைவாக காணப்படும். அடுத்தது இரவு வேளையில் வெப்பம் குறைவாக காணப்படும். சரியா, அப்ப இது விளங்கிட்டா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கோ, இது கவனமா பார்க்கணும் பிள்ளைகள். பாருங்கோ, ஒரு ஒளி ஏன்னா சூரியன்ல உள்ள ஒளி இந்த நிறங்களை அவதானிக்கிறதுக்கு நாங்கள் இது செய்கிற ஒரு செயற்பாடு. நீங்க இது வீட்டுல செய்து பார்க்கலாம். ஏன்னா சூரியன ஒளியில உள்ள நிறங்கள், சூரிய ஒளியில நிறம் இருக்குன்னு சொல்றத நாங்கள் அவதானிக்கிறதுன்னு செய்கிற செயற்பாடும். சரியோ, பாருங்க நாங்கள் ஒரு திரி உண்டு, ஏன்னா வெள்ளை நிறத்தாலான திரி ஒன்று எடுப்போம். எல்லாம் நீங்கள் பிரிஸ்டல் போட், வெள்ளை நிறம் பிரிஸ்டல் போட்டும் எடுக்கலாம். ஏன்னா பிரிஸ்டல் போட் எடுத்து ஏன்னா அதை இப்படி கரையில வச்சுட்டு மற்றது நீர் பாத்திரம் எடுப்போம். சரியோ, தண்ணி உள்ள பாத்திரம். அதை விட பிள்ளைகள் தளவாடி, ஏன்னா பாருங்கோ தளவாடி. தளவாடி என்ன கண்ணாடி, நாங்க முகம் பார்க்குற கண்ணாடி. என்ன முகம் பார்க்குற கண்ணாடி. மற்றது ஒரு பாத்திரம், நீர் உள்ள பாத்திரம், தண்ணீர் கொண்டு ஒரு பேசன் மாதிரி. சரியோ, அடுத்தது சூரிய ஒளியில் இந்த இது என்ன வெள்ளை நிறத்தில இல்லைன்னு சொன்னா ஒரு பிரிஸ்டல் போட், அது வெள்ளை நிறத்துல இருக்கும். சரியோ, அதை நாங்கள் வந்து சூரிய ஒளி வர்ற இடத்துல கொண்டு போவோம். ஏன்னா சூரியன் வெளிச்சம் பெற, சூரியன் வெளிச்சம் பெற நான் அந்த இடத்துல கொண்டு இந்த நீர் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்குள்ள அந்த கண்ணாடியை வைக்கிறோம். முகம் பார்க்குற கண்ணாடியை இந்த சூரியன் படக்கூடிய மாதிரி, ஒளி படக்கூடிய மாதிரி வைப்போம். ஏன்னா வச்சுட்டு அங்கால நாங்கள் அந்த பிரிஸ்டல் போட்ட வெள்ளை நிற திரிய வைச்சோம்னு சொன்னா அது என்ன வந்து அந்த கண்ணாடியில என்ன சூரியன் ஒளிபட்டு தெறிப்படைஞ்சு என்ன தெரியும், அந்த சூரியன்ல ஒளிக்கதிரில உள்ள அந்த நிறங்கள், ஏன்னா சூரிய ஒளியில உள்ள அந்த நிறங்கள் எங்களுக்கு தெரியும். சரியா, இது பிள்ளைகள் நாங்க அந்த வானவில்லில உள்ள நிறங்கள் அவதானிக்கிறோம். இப்படித்தான் இந்த பரிசோதனை செய்யறோம். வானவில்லில் உள்ள நிறங்கள் அவதானிக்கிறோம். ஏன்னா அது சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள், அந்த வானவில்ல உள்ள நிறங்கள் ஏன்னா அவதானிக்கிறோம். இவ்வாறு நாங்கள் இந்த பரிசோதனையை செய்து பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இப்ப சூரியன் இன்றைக்கு மழையன்னா நாங்க பார்க்கலாம். ஏன்னா சூரிய ஒளி நல்லா படும், சரியோ, வெளிச்சம் வரும். அப்ப அந்த நேரத்துல இதை செய்து பாருங்க, வீட்டை வருவா எல்லாரும் செய்து பார்க்கலாம். சரியோ, பாருங்க, முதலாவது சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள். ஏன்னா இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் வந்து சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. எத்தனை நிறம் இருக்கு? 7 நிறம் இருக்கு. சூரிய ஒளியில வந்து எத்தனை நிறம் இருக்கு? 7 நிறங்கள் இருக்கு. சரியா, எத்தனை நிறம்? 7 நிறம், மறக்க கூடாது. சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் வந்து 7 நிறங்கள் இருக்கு. சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. என்ன இவ்வாறு 7 நிறங்கள் இந்த சூரிய ஒளியில இருக்குது. சரியோ, இதை நீங்கள் எல்லாரும் படிவா செய்து பாருங்க வீட்டுல. சரியா, சூரிய வெளிச்சம் நல்ல படுற நேரத்துல செய்து பார்க்கணும். சரியா, இந்தியாவில பிடிச்சா அந்த வெள்ளை நிறத்துலதான் திரை இருக்கும். சரி, நீங்கள் இப்ப வீட்டுல ஒரு சிவரில் செய்து பார்க்கலாம். வெள்ளை நிற உங்களுக்கு வெள்ளை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, அதுல போய் செய்து பார்க்கலாம். அது சரிப்படைஞ்சு
பூ தெரியலோ. அப்ப சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா போன்ற 7 நிறங்கள் இந்த சூரிய ஒளியில இருக்குதுன்றதை நாங்க செய்து பார்த்தோம். சரியா? அப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு படித்த விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? அடுத்தது பாருங்க டீச்சர் கேள்வி போட்டிருக்கிறேன். என்ன பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக, விடை எழுதுக. சரியா? முதலாவது பாருங்க, இரவு வேளையில பூக்குற பூக்கள். அடுத்தது இரவில் நடமாடும் பிராணிகள், பகலில் நடமாடும் பிராணிகள், காலையில் பூக்கும் பூக்கள், சூரிய ஒளியில் காணக்கூடிய நிறங்கள். சரியா? வேணும் நீங்கள் எழுத வேணும். சரியா? பாருங்க முதலாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு விட தெரிஞ்சாங்க சொல்லுங்க. அப்ப இரவு வேளையில சொல்லுங்க. இரவு பவளமல்லிகை, ஆலம்ப, வனிமல்லிகை, தாமரை, ரோசா, சூரியகாந்தி, பூக்குறது வேறுமா? சூரியகாந்தி அதெல்லாம் இல்ல. கொண்டு மல்லிகை, முல்லை, கடவுள், பவளமல்லிகை, கொடி மல்லிகை, மல்லிகை, பவளமல்லிகை, அடுக்குள் மல்லிகை, கொடி மல்லிகை, பவளமல்லிகை, அடுக்குள் மல்லிகை, பவளமல்லிகை, தாழம்பூ, சொன்னீங்கள். ஆரவி, யாரோட சொன்னீங்கள்? கரிணிகா, எந்த ஸ்கூல் அம்மா? வேலணி சைவ பிரகாச வித்யாலயம். அடுத்தது பாருங்க, இரவில் நடமாடும் பிராணி. சரி, அடுத்தது சொல்லுங்க. காலை பூக்குற பூக்கள். செம்பருத்தி, ஓமோம் கடிகார. சரி, அடுத்த சூரிய ஒளியில் காணக்கூடிய நிறங்கள். ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, கட்டிக்கார கட்டிக்கார. சரியா? அப்ப எல்லாருக்கும் அடுத்து எல்லாம் சரியா?
இதோட நாங்கள் வகுப்பு அனுப்பாட்டு வந்து அவ்வளவு நேரம் ஓ தேங்க்யூ ஆம் கிழமை நடக்கும் டீச்சர் புக்ல எழுதணுமா